கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு குரான்ல 63வது அத்தியாயம் முனாஃபிகின். முனாஃபிகின்கிற அத்தியாயம். அந்த அந்த அத்தியாயத்தின் பேரை முனாஃபிகின். முனாஃபிகின்னா நம்ம தமிழாக்கம் பண்ணீங்கன்னா நயவஞ்சகர்பாங்க. நயவஞ்சகன் அதாவது உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்லுவான். ஆனா அது அவன் உள்ளத்துல உள்ளதை மறைச்சிடுவான். அப்படி வச்சுங்க. அதாவது நயவஞ்சம், நமக்கு நயவஞ்சம் பண்றவங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்குது, ஏகப்பட்ட பிரிவினை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அறிஞர் பெருமக்கள் தான். இந்த பிரிவினை வருவதற்கு யார் காரணம்? அறிஞர்கள் தான். இந்த பிரிவினை சமுதாயத்துல பிரிஞ்சவனை வர்றதுக்கு காரணம் என்ன? தலைவர்கள் தான். இது யாரும் மறுக்க முடியாது. ஆகையினால இவங்க ஒவ்வொரு ஆளையும் இவன் முனாஃபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க? முனாஃபிக்குன்னா பேசினா பொய்யே பேசுவோம் அப்படிம்பாங்க. சொல்லிட்டு இப்ப நான் ஒரு தலைவன் வைங்க, எனக்கு அசிஸ்டண்டா ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன், 2வது ரேங்க்ல இருப்பான், 2வது நிலைமையில இருப்பான். அவன் என்னை பிடிக்கலன்னு வைங்களேன், என்னை ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவன் அதை முனாஃபிக்கின் வேலை பண்ணி இயக்கத்தை விட்டு நவருவான். அப்ப நவரும் போது ஏன் இயக்கம் ஒண்ணு இப்படி இருக்கும், எனக்கு கீழே உள்ளவன் அவன் நவந்து போனான் பாருங்க, அவன் ஒரு இயக்கத்தை உருவாக்கிடுவான். அப்ப 2 இயக்கம் ஆச்சு. இவன் அவனை முனாஃபிக்குமா, அவன் என்ன முனாஃபிக்குமா, 2. இதே மாதிரிதான் தலைமைகள்லாம் பிரியும் போது இந்த இந்த மெத்தட்லாம் தலைமைகள்லாம் பிரியுது. ஒவ்வொரு தலைமையும் இன்னைக்கு பிரியுது. பாத்தீங்கன்னா ஒரே பிரிவினை 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 பிரிவினை, அதெல்லாம் இந்த காரணம் தான். ஆனா இவங்க சொல்ற முனாஃபிக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவன் முனாஃபிக்க, நயவஞ்சகன், அவன்கிட்ட பேசாதீங்க, அவன்கிட்ட காசு கொடுக்காதீங்க, அவன் கெட்டவன், இப்படிலாம் இவங்க சொல்லுவான். முதல்ல என்கிட்ட இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு தலைவனே கிடையாது, நான் பெரிய நல்லவன் அப்படி இப்படி புகழுவான். என்னை விட்டு வெளியே போடுவீங்க, இவன் அயோக்கிய, இவனுக்கு பணம் கொடுக்காங்க, இவன் முனாஃபிக்குன்னு ஒன்னா நம்பரு அப்படின்னு சொல்லுவான். இது ஏன் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இயக்க தலைவரும் இதான் சொல்றாங்க, அவன் வழிகேடன், அவர் வழிகேடன் பாரு, இதெல்லாம் வழிகேடன் அப்படின்னா இந்த நயவஞ்சத்தை பத்தி தான் பேசு, இதெல்லாம் முனாஃபிக்கன், இது முனாஃபிக்குடைய வேலை அப்படிம்பாங்க. ஆனா இந்த முனாஃபிக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, நம்மளே சொல்லிக்கிறோமே தவிர அல்லாவுடைய பார்வையில முனாஃபிக்கின் யாருன்னா, அல்லாஹ் நம்ம ரொம்ப காப்பாத்திக்கிறாங்க. அர் ரஹ்மான் கருணையாளனுங்கிறோம் பாத்தீங்களா, அந்த கருணையாளனுக்கு நாம உண்மையிலே ஒரு அடிபணிந்த ஒரு கருணை நம்மகிட்ட கொடுத்துருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாருமே முனாஃபிக் அல்ல. இந்த வழி தவறுனார்கள் சொல்றாங்க பாருங்க, இந்த இயக்க தலைவனும் முனாஃபிக் இல்ல, இவன் யாரை குறிப்பிட்டு பேசுனா அவனும் முனாஃபிகன் இல்லை. அப்போ ஒரு உண்மையான முனாஃபிகன் யாருன்னா நயவஞ்சகன். அந்த உண்மையான நயவஞ்சகன் யாரு அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். அப்ப இந்த உண்மையான நயவஞ்சகன் யாருன்னா அல்லாவுடைய பார்வையில தான் நான் பார்க்கணும். நயவஞ்சகன் யாரு? நான் இன்னொருத்தர் நயவஞ்சகன், அவன் என்ன நயவஞ்சகம்மா, நான் அவன்கிட்ட சொத்தை எடுத்திருப்பேன், அவன் என்ன நயவஞ்சகம்மா, இதெல்லாம் நயவஞ்சகம் தான். ஆனா அல்லாவுடைய பார்வையில் உண்மையான நயவஞ்சன் யாருங்கிறது தான் நம்ம இங்க குறிப்பிட்டு பார்க்கணும். ஏன் நாம செய்யற நயவஞ்சகத்தெல்லாம் மன்னிப்பு உண்டு. நாம ஒரு காரியத்தை செஞ்சா அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே சமயத்துல நாம ஏதாவது ஒரு தவறு செய்துட்டா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம அதுல இருந்து வெளியே வரலாம். அப்ப இந்த முனாஃபிகன் என்பது நயவஞ்சம்னா அல்லாவுடைய பார்வையில தான் பார்க்கணும். அப்ப அல்லாவுடைய பார்வையில பார்க்கும்போது இந்த 63வது அத்தியாயம் முனாஃபிகன்னு தெளிவா சொல்லி, ஹூ இஸ் முனாஃபிகன், யார் முனாஃபிகன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான். யார் முனாஃபிகன்னா நயவஞ்சகர்காரர்கள். உள்ளார அப்படியே வருவான், மனசுல வச்சுட்டு வருவான். அவன் எப்படி வருவான்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்க. அல்லாஹ் முஹம்மது நபி கிட்ட வருவான். முஹம்மது நபி கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் நம்புறேன், உங்களை நான் இறைவனுடைய தூதர்னு ஏத்துக்கிறேன் அப்படின்னு பச்சே சொல்லுவான். அப்படி சொல்லும் போது உண்மையிலே அவன் உள்ளத்துல என்ன இருக்கும்? ரசூலுல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். சொல்லுவான், நபியே
முகம்மதே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சியம் கூறுகிறேன்மா. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ என்னடா சாட்சியம் சொல்றது? இந்த முகம்மது என்னுடைய தூதர் தான் என்பதற்கு நானே சாட்சி, என்னுடைய சாட்சியே போதுமானது. ஆகவே நபியே, இவர்கள் நயவஞ்சகர்கள், இவர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக்கி நயவஞ்சகர் யாருன்னு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படி சாட்சியம் சொல்றாங்கல்ல, அது வாயளவுல சொல்ற நயவஞ்சகர்கள், இவன் தான் நயவஞ்சங்கிறான். அதே மாதிரி நயவஞ்சகருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தன்னுடைய வார்த்தையை சொல்றான். எப்படி சொன்னா, 4வது அத்தியாயம் 61வது வசனம். முதல்ல 63ல நயவஞ்சகர் யாருன்னு அல்லாஹ் பட்டியல் போடுறான். பிறகு அங்கங்க சிலது சொல்லும் போது 4வது அத்தியாயம் 61வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தைப்படி ஏற்றுக்கொண்டு, இந்த வார்த்தையை படித்து பார்த்து இந்த ரசூலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் சட்டத்தின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தால் அவர்கள் வரமாட்டார்கள். பாருங்க, நயவஞ்சகனுக்கு அல்லாஹ் சொல்றது எப்படி சொல்றான், நான் இறக்கி வைத்த இந்த சட்டத்தின் பக்கம் வாருங்கள், இந்த சட்டத்தை சொல்லிக் கொடுக்கின்ற இந்த இறை தூதர் நபிகள் பக்கம் வாருங்கள் என்று கூறினால் அவர்கள் வரமாட்டார்கள். இதுதான் நயவஞ்சகன். நாம சொல்ற நயவஞ்சகம் சொல்றோம்ல பாத்தீங்களா, இந்த அவரு அந்த தலைவர் இவன் நயஞ்சோம, இந்த தலைவர் இதெல்லாம் நயவஞ்சம் இல்லை. இது கிராமர்லயும் நயவஞ்சருக்கு மீனிங் வரும். ஆனா உண்மையா நயவஞ்சம் இல்லை. அல்லாஹ் இதில் நம்மளை காப்பாத்திட்டான். இவ்வளவு பிரிவு இருந்தும் இந்த பிரிவுகள் ஒவ்வொருத்தரும் ஏச இது நயவஞ்சகர் இல்லடா, உண்மையே நயவஞ்சகர் யாருன்னு அல்லாஹ் நம்மகிட்ட பிரிச்சு காட்டுறான். இதுல 1, இது 2வது 4ல 61. உண்மையான இறை சட்டத்தை மறுத்து இறைவன் பக்கம் வர்றவனை வரவிடாம தடுக்கிறவன், இல்ல நான் இறைவன் பக்கம் தான் இருக்குன்னு பொய் சத்தியம் சொல்றவன் தான் நயவஞ்சகன் இறைவன் சொல்றான். அதே மாதிரி 9:67 ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நயவஞ்சம் ஈக்குவல் தாங்கிறான். ஆணுக்கு நயவஞ்சம் கூட, பெண்ணுக்கு நயவஞ்சம் கம்மிங்கள. எல்லாருமே நயவஞ்சர்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பெண் நயவஞ்சரா இருந்தாலும் சரி ஆண் நயவஞ்சரா இருந்தாலும் சரி சமம். எப்படி சமம்னா, அவர்கள் தீமை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். அப்ப தீமை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள்னா இங்க தீமைங்கிறது நம்ம செய்யற தீமையும் வரும். ஆனா அசல் தீமை என்னன்னா, நன்மையை மறுப்பார்கள், அந்த நன்மையை செய்ய விடாம அவங்க தடுப்பார்கள். இதான் இங்க பார்க்கணும். தீமை ஏவுவார்கள்னா நன்மையை தடுக்கணும். அப்ப இந்த நன்மை என்பது என்னன்னா, எல்லா செயலும் நன்மை தான். சாலிகான செயல்னா அல்லாஹ் சொன்ன சாலிகன், அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டின சாலிகான செயல். அதான் 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் தனித்தனியா காட்டுவோம். அல்லாஹ் நோன்பு பிடிக்கும் ஆண் பெண்ணு, உண்மை பேசும் ஆண் பெண்ணு, ஈமான் கொண்ட ஆண் பெண்கள், ஈமான் கொண்ட முஸ்லிமான ஆண் பெண்கள், தங்களுடைய மறைமுகங்களை பாதுகாத்தும் ஆண்கள் பெண்கள், இப்படி ஒண்ணு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள், இப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இதுதான் சாலிகான செயல். இந்த சாலிகான செயலை செய்ய விடாம தடுப்பாங்க, தீமையை ஏவுவாங்க, அதாவது நன்மையை தடுப்பாங்க. சாலிகான நீ தொழுவாத, அதுக்கு வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது தொழுகிற நேரத்துல நோன்பு பிடிக்கிறதுக்கு கூட சொல்லுவாங்க. அப்ப நல்ல சாலிகான செயலாம் செய்ய விடாம தடுக்கக்கூடியவர்கள் தான் ஆணிலையும் இருப்பாங்க, பெண்ணிலையும் இருப்பாங்க. இவங்கத்தான் முனாஃபிக்கன், நயவஞ்சகர். இது நம்ம குடும்பத்துல கூட இருப்பாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். ரொம்ப தெளிவாருங்க. சாலிகான செயலை செய்ய விடாம யார் தடுக்கிறார்களோ, செய்ய விடாம இல்ல, அந்த அந்த செய்ய விடாம தடுப்பதற்கு நம்ம எப்படி பதில் சொன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நம்ம குடும்பத்துல இருப்பாங்க, இந்த 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 உண்மையான சத்தியத்தை செய்யாதன்னு சொல்லுவாங்க. அவங்கத்தான் உண்மையான நயவஞ்சகர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக் அல்லாஹ் பக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் பக்கம், அல்லாஹ்வுடைய வேத பக்கமும் நெருங்க விட மாட்டாங்க. வேற கித்தாபை படி, அதை படி, இதை படிம்பாங்க, குரான படிக்காத அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கலா பேசுறவங்க இவர்கள் தான் நயவஞ்சகர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா அந்த நயவஞ்சகர் தடுக்கிறவங்க எப்படி இருக்குன்னாக்கா, அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் நம்பாதவங்களா இருக்கணும். நம்புற மாதிரி நடிப்பான், அவன் தான் நம்புற மாதிரி நடிப்பான். அது நம்புற மாதிரி நடிச்சு இந்த காரியத்தை செய்வான் பாரு, இவன் தான் முனாஃபிக்கன்.
இப்போ ஈமா சொன்ன களிமா சொன்னவன் நாம ஒவ்வொருத்தரும் சத்தம் போட்டு பேசிக்கணும் பாருங்கள, நம்மளாம் வந்து முனாஃபிக்குன்னு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா முனாஃபிக்குன்னா நான் உங்களுக்கு முனாஃபிக்குன்பேன், ஒரு வார்த்தையை சொல்லுவேன், சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றாமல் இருப்பேன், முனாஃபிக்குன்பான். அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை அவங்களுக்கு செஞ்சிருவேன், என்ன முனாஃபிக் லிஸ்ட்டில் சொல்லுவான். இதெல்லாம் வந்து முனாஃபிக்கு தான். இந்த முனாஃபிங்கிற பாவத்தை வந்து அல்லாஹ் மன்னிக்கூடியவன். ஆனா அந்த பாவம் இருக்கு பாருங்க, உள்ளத்துல செஞ்ச அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் வெறுக்கிற அளவுக்கு செய்யறாங்க பாருங்க, ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்லும் போது இந்த 63வது வசனத்துல 63வது அத்தியாயத்துல இன்னொரு வசனத்துல சொன்னான், இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் லா யஹ்தில் கௌமில் ஃபாசிகீன், இந்த பொய் இருக்க பாருங்க, உள்ளத்துல பொய் வச்சிருக்கான் பாருங்க, அவனுக்கு நேர் வழி காட்ட மாட்டேங்கிறான் அல்லாஹ். இவ்வளவு தெளிவா பேசலாம். அடுத்தது அதே அந்த அந்த ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்து சப்போர்ட்டா அல்லாஹ் சொல்ற பாருங்க 9:67, அந்த ஆண்களும் பெண்களும் முனாஃபிகளும் சமமானவர்கள் தான், இவங்க உயர்வு அவங்க அதை விட உயர்வு அப்படின்னா சொல்ல, 2 பேரும் முனாஃபிகளும் சமமானவர்கள் தான். அடுத்தது 9:73 அந்த முனாஃபிகள் தங்குமிடம் நரகம் தாங்கிறான். ஏன்? அவன் அல்லா பக்கம் மக்களை வந்து வரவிடாம தடுப்பான். அதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் வேலை செய்யணுமோ அவன் இஸ்லாத்திலிருந்து கூட செய்வான் அப்படின்னு இறைவன் சொல்றான். அவன் தான் 1ஆம் நம்பர் முனாஃபிகன். அப்புறம் சொல்லுவான் பாருங்கள 4:88, அவர்கள் அல்லாஹ் நேரு வழி காட்டியதை தடுப்பார்கள், அந்த நேரு வழியை வந்து இவர்கள் நேரு வழி இருக்குன்னு வர நினைப்பானுவான், ஆனா அவன் நேரு வழியில இல்லை. அப்ப நம்மளப்பா சொல்றான்ல, அவனுக்கு நீ நேரு வழி காட்ட முடியாது, நான் எவனுக்கு நேரு வழி காட்டவில்லையோ அவனுக்கு நீங்கள் நேரு வழி காட்ட நினைக்கிறீர்களாங்க அல்லா. அப்போ இன்னும் அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய இதயத்திலே, அதாவது வந்து திருப்பி 63வது அத்தியாயத்துல வந்து 6வது வசனம், நபியே நீர் அவர்களுக்கு பிழை பெருக்க தேடினாலும் அவர்களுக்கு பிழை பெருக்க தேடாவிட்டாலும் 2 சமது. நீர் வந்து அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கலாம், ஏன்னா உங்களை தான் மறுக்கிறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தான் மறுக்கிறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தினுடைய உண்மையான இறைவனை மறுக்கிறான். அப்படிப்பட்ட மறுக்கிற அந்த மக்களுக்கான முனாஃபிக் அவன் தான் முனாஃபிங்கிறான். அந்த முனாஃபிக் என்னப்பா சொல்றான்ல, அவருக்கு வந்து சசிபில ரசூலா வந்து பரதாப்பட்டு அவனுக்காக கூட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அவனுக்கு நீ ஒரு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, அப்படி நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சமந்தான், அவன்கிட்ட அந்த அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா அவன் இருக்கிற இடம் நரகங்கிறான். எப்பேற்பட்ட ஒரு ஒரு வசனம். இந்த இந்த வசனத்தை இன்னைக்கு நான் படித்த உடனே எனக்கே கொஞ்சம் தடுமாற்றம்லாம் வந்துச்சு. காரணம்னா இந்த லிஸ்ட்ல நம்மளும் வந்துருவோமோ முனாஃபிகை தான். ஏன்னா முனாஃபிகமும் சில பேர் சொன்னபோது முனாஃபிக நேரத்துலமா பொய்யே பேசினா பொய்யே பேசுவான்னு இப்படி வர சொல்லும் போது நமக்கு பயமா இருக்கு. ஏன்டா நம்மளாம் கொஞ்சம் அப்பப்போ பொய்ய பேசுகிற ஆள் தான், இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அதே சமயத்துல வந்து பாவங்களும் செய்கிற ஆள் தான். இந்த இதெல்லாம் கூட முனாஃபிக் லிஸ்ட்ல கொண்டு வந்தீங்கன்னு ஒருத்தவங்க பிழைக்க மாட்டான். கண்டிப்பா சொல்றேன், எல்லாருமே அப்புறம் முனாஃபிக் தான். இப்ப இந்த குரூப் சண்டை போடுறாங்க பாருங்க, இந்த குரூப் அவனை முனாஃபிக் இருப்பான், அவன் இவனை வழிகேடமா, இவங்க அவங்கள வழிகேடமாங்கல்ல. அல்லாஹ் காப்பாத்தோம். இந்த வார்த்தைகள் வந்து சாதாரண வார்த்தைகள். ஈவன் ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அதே மாதிரி இந்த குரூப்பும் அல்லாவும் அல்லாவுடைய வசனத்தையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டவங்க. ஆனா இவங்க போராமையில வந்து இந்த முனாஃபிகின் வேலையெல்லாம் சேர்ப்பாங்க. அவன் நயம் வஞ்சவன், அவன் வழிகேட அப்படிம்பாங்கல்ல. உண்மையில இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பொருந்தாத வார்த்தை. பொருந்தக்கூடிய வார்த்தைன்னா உண்மையிலே மனசுல அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் அல்லாவுடைய வேதத்தையும் எவன் மறுக்கிறானோ, அந்த மறுக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி காட்டுகிறானோ அவன் தான் முனாஃபிக்கன். அந்த வழியை மறுப்பதற்கு தன்னை ஒரு முஸ்லிம் மாதிரி காட்டிக்கொண்டு அந்த வேஷத்தை போட்டு மறுக்கிறான் பாருங்க, அவன் தான் முனாஃபிக்கன். அந்த மக்களை வரவிடாம தடுக்கிறான் பாருங்க, அவன் தான் முனாஃபிக்கன். தனக்குத்தானே குண்டை வச்சுக்குவான், தனக்குத்தானே கெட்டது செஞ்சுட்டு இந்த அவர் தான் செஞ்சார்ல, இவன் தான் முனாஃபிக்கன். இதைத்தான் அல்லாஹ் தெளிவா சொன்னான். அவன் முஸ்லீமா இருப்பான், முஸ்லீம் மாதிரி வேடம் போடுவான், முஸ்லீம் மாதிரியே பேசுவான், ஆனா
முஸ்லீம்களுக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கும் போது அந்த கெட்ட பேரை எப்படி உருவாக்குறானாக்கா, இந்த முஸ்லீமா உண்மையா முஸ்லீம் இருக்கான் பாருங்க, அவனை வந்து இந்த கெட்ட பேர் கொண்டு வந்து வைப்பான். இந்த கெட்ட பேர் செய்கைக்கு வந்து அவனை கொண்டு வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இவன் டெக்னிக்கலா பண்ணுவான் பாருங்க. இவன் தான் முனாஃபிக்கின். இவனை ஒருபோதும் நீங்க நம்பாதீங்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க தான் முனாஃபிக்கினை தவிர நம்ம யாரும் அல்லாஹ்வுடைய காரணம் கண்டு முனாஃபிக்கின் லிஸ்ட்ல வரமாட்டோம் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.